பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் வேத வார்த்தையை, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். எனது வீட்டினை ஆண்டவருக்காக பயன்படுத்த விரும்புகிறேன். சபையிலே பல நபர்களுக்கு முன்பாக பாடல்களை பாட விரும்புகிறேன். இசைக்கருவிகளை வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். எனது தாளந்து பெற்ற பலர் எதையாகிலும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என வாஞ்சிப்பதுண்டு. அதில் எவ்வித தவறும் இல்லை. ஆயினும் சாதிக்க வேண்டும் என்ற வாஞ்சியுள்ள நபர்களிடத்தில் ஆண்டவரின் மகிமை தன்னில் காணப்பட வேண்டும் என்கிற சிந்தனையும் பரிசுத்தமும் வெகு குறைவாயிருப்பதை தேவன் விரும்புவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை நமது தனிப்பட்ட வாழ்வில் தேவன் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்காக பல அரிய சாதனைகள் நாம் செய்தாலும் நமது வாழ்க்கையில் நாம் அவருக்கு கொடுத்த முதலிடத்தை குறித்து தேவன் மகிமைப்படுவார். நாம் அவருக்கு முதலிடம் கொடுத்து காணப்படுகிறோமா? நம்முடைய திறமை, தாளந்து, ஆற்றல், தேவ பக்தி, ஜெபிக்கும் அந்த சாதிக்கும் வல்லமை ஆகியவற்றை சரியான விதத்தில் பயன்படுத்தி தேவனுடைய நாம மகிமைக்காக உபயோகித்தால் மாத்திரமே மிகப்பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும். இவை எல்லாற்றையும் விட தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கவனித்து பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, தேவ மகிமையை காணாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்ட போதிலும், தேவ மகிமை அங்கு வெளிப்பட்ட போதிலும், தேவ மகிமை தொடர்ந்து தங்கி இருக்கும் இடமாக அது தொடரவில்லை. காரணம், ஜனங்களின் வாழ்விலே தேவன் மகிமைப்படாத காரணத்தினாலே ஆலயத்தை இடித்து போடுவதற்காக ஏற்பாடுகளை தேவனே செய்தார். இந்நாட்களில் தேவ மகிமை என கூறி பலர் கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். சபைகளில் பல காரியங்களை நாம் முன்னெடுக்கிறோம். வாத்திய கருவிகளை வாசிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், புத்தகங்களை வெளியிடுகிறோம், புது பாடல்களை எழுதுகிறோம். எல்லாமே நல்லதுதான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படும் விதமாக ஜீவியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இப்படி வாழலாமா? வாழக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, சபை என்பது கட்டிடம் அல்ல, அது மக்கள் ஒன்று கூடும் இடம். மக்கள் தமது வாழ்க்கையை மூலமாகவே கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும், அவரது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இந்த உணர்வோடு நாம் கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டும். அவருக்கு பிரியமான விதத்தில் வாழ கரிசனை எடுக்க வேண்டும், மற்றவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, நமது ஜெபத்தில், உபவாசத்தில், வெளிப்பாராதனைகளில், பாடல் நேரங்களில், பிரசங்கத்தில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற உணர்வு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் பரிசுத்தம் காணப்படுகிறதா? ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் வாழ்வை நஷ்டப்படுத்தினால் என்ன பயன்? சாலமோன் அழகான மகிமையான ஆலயத்தை கட்டினாலும் அது நிலைத்து நிற்கப் போவதில்லை. தனது ஜீவியத்தை கண்மலையாகிய தேவன் மீது கட்டியிருந்தால் அவனது ஆத்மா நஷ்டப்பட்டு இருக்காதல்லவா? கர்த்தருக்காக நம்மால் என்ன செய்ய முடிகிறது என்று கேள்வி கேட்கின்ற தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வில் கர்த்தரால் என்ன செய்ய முடிகின்றது என்பதை ஒரு நிமிடம் அலசி ஆராய வேண்டிய ஒன்றாகியுள்ளது. ஒருவேளை நாம் தாவீதை போல நடனமாடி ஆராதிக்கலாம் கர்த்தரை. ஆனால் கர்த்தரை உனக்கு முன்பாக மெய்ப்பனாக வைத்திருக்கும் தாவீதிடம் காணப்பட்ட விசுவாசம் நம்மில் இல்லாவிட்டால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, பவுலை போல ஓடி ஓடி பல நாடுகளில் நாம் நற்செய்திகளை அறிவிக்கலாம். ஆனால் பொன்னையும் வெள்ளியையும் இச்சிக்காத பவுலை போல மாறாவிட்டால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லை நாம் என்பதை மறந்து போக வேண்டாம். நீ அன்னாலை போல அழுது ஜெபித்து ஆசீர்வாதங்களை கேட்கலாம். ஆனால் சுய ஆசைகளை தேவ பாதத்தில் அர்ப்பணித்து தனது மகனையே அவருக்காக அர்ப்பணித்து அண்ணாதை போல மாறாவிட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை நம்மில் நிறைவேற நாம் செய்ய வேண்டியதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளும், ஆபிரகாமில் காணப்பட்ட தேவ மகிமை நம்மிலும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய மகிமை நம் பின்னால் நின்று நம்மை காக்கும். ஆமேன்.